இவங்க மனசு உடைஞ்சு போய் அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க. போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கவின்குமார் கால் பண்ணி கண்டபடி திட்டி. ஆனா அப்ப அவங்களுக்கு சூசைட் பண்ணணும்ன்ற தாட் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தான் அவங்க போயிருக்காங்க. ஓகே, ரொம்ப கேவலமா திட்டி ரொம்ப அந்த பெண் திரும்ப நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன் நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் தானே சொல்லியிருக்காங்க. அழுதுக்கு கோயிலுக்கு போகும்போது அவன் ரொம்ப அதெல்லாம் அசிங்கமா திட்டி எல்லாம் பண்ணதுனால மனம் உடைஞ்சுதான் அவங்க போய் அந்த வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க தானே. கண்டிப்பா இந்த பெண் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தாண்டி அதான் இந்த மாதிரி பெண்கள் இருக்கும் போது அவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்துட்டு தைரியம் இல்லைன்றது. எல்லாத்த விட சாகிறதுக்கு ஒரு தைரியம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பலாம் இல்லப்பா, அவ்வளோ தைரியமான பொண்ணுலாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். நான் திருப்பூர் அவினாஷியில திருமணமாகி 78 நாள்லயே ஒரு இளம் திருமண பெண் இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணி கார்லயே. முதல்ல இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுங்க. அது என்னதான் வந்துட்டு நம்ம அப்கிரேட் ஆனாலும் நம்ம சொல்லலாம் இன்னும் வளர்ந்துட்டோம் நிறைய மாறிடுச்சு அப்படின்னா ஒரு கடத்துக்கு மேலே பொண்ணெல்லாம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்லைங்க, இன்னும் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும் இருந்துட்டு தான் இருக்குன்னு நிறைய பேர் வந்து அதை காமனாக பார்ப்பாங்க. இல்லை இவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸு, ரொம்ப வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்க, நாங்கள் 50 பவுன் கேட்டோம் 20 தான் போட்டாங்க 30 தான் போட்டாங்க. பட் ரீசன்ட் டைமில் ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 100 சவரன் போட்டோம், இது 200 சவரன் போட்டோம், இது 300 சவரன் போட்டோம், இது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இருட்டுக்கடை அல்வா இருக்கட்டும், ரீசெண்டாக ஆனதாக இருக்கட்டும், இல்லை லைக் நார்த்தில் ரிப்போர்ட் ஆன கேசஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆன கேசஸாக இருக்கட்டும், நல்ல 100 சவரன் போட்டேன் கார் வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி இவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறமும் டவுரி ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஆட் ஆன கேஸு தான் ஒரு உயிரே போயிருச்சு அப்படிங்கிற கேஸு தான் இந்த ரிதன்யாவோட கேஸ். ஆக்சுவலி அதை திருப்பூர் அவினாஷியில் வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கைகாட்டிப்புதூர் அப்படிங்கிற பிளேஸ் தான். அதே பிளேஸை சார்ந்தவங்க தான் வந்துட்டு அந்த பையனும். ஆக்சுவலி அவங்க அப்பா பேர் வந்து அண்ணாதுரை, பொண்ணோட அப்பா பேர் அண்ணாதுரை. அதே பகுதியை சார்ந்த ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிற பையன் கவின்குமாருக்கு தான் இவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்ல பணம் உள்ளவங்க. ஆக்சுவலி பொண்ணு வீட்டு சைடும் இன்னும் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கு. பையன் வீட்டு சைடும் நல்ல பணக்காரங்க. ரீசெண்டாக தான் 4 கோடிக்கு ஒரு வீடே கட்டியிருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி 2 சைடும் பணம் இருக்கக்கூடியவங்க. பணம் இருக்கு, இதற்கு அப்புறம் என்ன இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு இல்லையா. நமக்கே பார்க்கும்போது என்னதுரா இது இல்லாதவங்க மீன்ஸ் லைக் அதான் நான் சொல்கிறேன், ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு எங்கேயோ கொஞ்சம் பொண்ணு நல்லா வாழ அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு இடத்துல எடுத்துட்டாலும், இல்லை பையன் அதை விட ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், நீ இவ்வளோ நகை வாங்கிட்டு வந்தால் தான் என் கூட வாழ முடியும் அப்படின்னு மாமனார் மாமியார் கூட சேர்ந்து கட்டின புருஷனை கொடுமைப்படுத்துறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ரியல் லைஃப்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இல்லாமல் தான் இந்த கேஸ் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பணம் இருக்கோ இல்லையோ, படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, எவ்வளோ கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இன்னும் அந்த டொமஸ்டிக் வரதட்சணை கொடுமைன்றதா இருக்கட்டும், வன்கொடுமைன்றதா இருக்கட்டும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயமாவே இருக்கு. ஏன்னா இந்த பெண் சும்மா இல்லை, அவங்க கார்லேயே வந்துட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்து சாப்பிட்டுட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அந்த இடத்துல. சரி, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி கல்யாணமாகி 78 நாட்கள் தான் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகே, அந்த 78 நாட்களில் வந்துட்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த பெண் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும் இல்லையா. இன்னைக்கு இந்த பெண் சும்மா ஒரு தற்கொலை பண்ணியிருந்தா சொசைட்டி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், அந்த புருஷன் வீட்டுல மாமனார் மாமியார் எப்படி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க, பொண்ணு யாரையாவது லவ் பண்ணி கேரக்டர் அசாசினேஷன் கண்டிப்பா இருக்குமா இல்லையா. இன்னைக்கு அந்த பெரிய எவிடன்ஸ் அந்த ஆடியோ நோட் தான் ரொம்ப பெரிய. என்னதான் அந்த இடத்துல ஐ விட்னஸா இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு அவங்க சாகும் தருவாயில் இல்ல இறந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கறது எல்லாமே டையிங் டிக்ளரேஷனா கன்சிடர் பண்ணப்படும். அதாவது சாகும் தருவாயில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு பிரசம்ஷன். அந்த ஆடியோல அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க, மேம் இத காட்டுங்க இல்லனா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஆமா, அதை சொல்லிருக்காங்க. அதை தாண்டி அவங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. எப்படின்னா இது நிறைய கேஸ வந்து இன்னும் பெண்கள் மைண்ட் செட் அந்த சாகுற விஷயத்துலயும் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு நல்லாவே புரிய வைக்குது இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா அவங்க வாட்ஸ்அப் நோட்ல சொல்லும் போது எனக்கு இனிமே இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போனாலும் அது எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுக்கான மன வலிமையும் தைரியமும் என்கிட்ட கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இன்னொன்னு, உங்களுக்கு நான் இன்னும் பாரமா இருக்க விரும்பல அப்படிங்கிறத தாண்டியும் ரொம்ப பாலிஷ்டாங்க சொல்லியிருப்பாங்க. நைட் ஆனா கவின் டார்ச்சர், ஓகே, பகலானா அவங்க டார்ச்சர், விச் மீன்ஸ் ஃபிசிக்கல் அசால்ட்டு, மென்டல் டார்ச்சர்ன்ற ரொம்ப பாலிஷ்டாக சொல்லியிருப்பாங்க. நமக்கு அது
கேட்கும் போது புரியுது நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ இதுல வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளோ கஷ்டங்கள் அந்த பெண் வந்து அங்க அனுபவிச்சிருக்காங்க. அது எல்லாத்த விட இது அந்த பெண் கடைசியா சொன்ன விஷயம் தான். அந்த மைல் டாலரா இருக்கட்டும், பெண்டன்டா இருக்கட்டும், கொலுசா இருக்கட்டும், இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன், இதை லாக் பண்ணிருக்கேன், இதனுடைய சாவி எங்க வச்சிருக்கேன், இதனுடைய சாவி எங்க வச்சிருக்கேன், இதுக்கு மேல நான் உங்களுக்கு இருந்து கஷ்டம் கொடுக்க விரும்பல. இன்னொன்னு இங்கேயும் நிறைய பஞ்சாயத்துகள் நடுவில் நடந்திருக்கு. ஆக்சுவலி அந்த பெண் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. முதல் இது 10 நாள்ல அழுதுட்டு இங்க பெத்தவங்க வீட்டுக்கு வரப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, காமனா எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க கண் கலங்கி வீடு திரும்பும் போது அவங்க அப்பா வந்து அனுசரிச்சு வாழ்க்கைனா அப்படிதாமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. திரும்ப ஒரு வாட்டி அதே மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லா பெரியவங்களும் வச்சு பஞ்சாயத்து பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இங்க அந்த பெண்ணும் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேல இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லாருமே வந்து என் லைஃப்பை நான் முடிச்சுக்கிறேன் இதோட, ஓகே என் தலையெழுத்து அவ்வளவுதான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், நீ தான் அனுசரிச்சு வாழணும், இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வாழ்க்கைக்கு டைம் எடுக்கும், இப்படிதான் சொல்றீங்களே தவிர்த்து இல்லைன்னா இப்ப நான் இந்த ஆடியோ நோட் போடல அப்படின்னா இதுவுமே பொய்யாயிடும் நாளைக்கு இல்லையா? ஸோ ஏன் யாருமே பாதிக்கப்பட்டவங்களை கேட்க மாட்டேன், ஐ மீன் பாதிப்பு கொடுத்தவங்களை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸ்டில் சொசைட்டி அப்படித்தானே இருக்கு. என்ன பண்ணாலும் இப்போ எப்படி ஆயிடுச்சு சொசைட்டி அப்படின்னா, நல்லா போற வரைக்கும் லைஃப் நல்லா இருக்கு. ஒரு வேலை அந்த பெண் நல்லா படிச்சு ஒரு இடத்துக்கு மருமகளா போறா அப்படின்னா, நீ படிச்சவா தான் திமிர் பிடிச்சவ இப்படி பேசுற, உனக்கு சேர்க்க சரியில்லை, நீ வேலைக்கு வெளியில போய் பல பேரை பாக்குற, அதனால நீ இந்த வாழ்க்கையை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிற. தப்பு பண்றவங்க ஒரு பாட்டு இருக்காங்க, ஓகே இப்போ தப்பு பண்றவங்க ஒரு பாட்டு இருக்காங்க, அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஓகே அதை தாண்டி ரியல் சஃபரர்ஸும் இங்க இருக்காங்கல்ல, ரிதன்யா மாதிரி. இப்ப ரிதன்யா இறந்துட்டாங்க, ஆனா இந்த மாதிரி ரிதன்யா எவ்வளவு பேர் பல்ல கடிச்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அவங்க யார்கிட்டயாவது ஒருத்தவங்களாச்சும் இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா வந்துருன்னு சொல்லியிருந்தா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பேரண்ட்ஸ் கையிலும் இருக்கு. ஏன்னா எங்க மாமனார் சொன்ன மாதிரி, மாமனார் ஈஸ்வரமூர்த்தியா இருக்கட்டும் இல்ல மாமியார் சித்ரா தேவியா இருக்கட்டும், எல்லாருமே எங்க குடும்பம்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. சொன்ன மாதிரி அந்த 4 கோடி ரூபா போட்டு கட்டின புது வீட்டுல வந்துட்டு நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம தான் இதுல இன்னொன்னும் ஃபைனலா நடந்திருக்கு. அந்த பெண் இறந்து போகும்போதும் இதை நினைச்சு இறந்து போல, ஃபைனலாவும் ஒரு இன்சிடென்ட் அங்க நடந்திருக்கு. என்னன்னா இவங்க மனசு உடஞ்சு போய் அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க. போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கவின்குமார் கால் பண்ணி கண்டபடி திட்டிருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு சூசைட் பண்ணணும்ன்ற தாட் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தான் அவங்க போயிருக்காங்க. ஓகே ரொம்ப கேவலமா திட்டி ரொம்ப அந்த பெண் திரும்ப நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன், நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமேவும் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் தானே சொல்லியிருக்காங்க அழுதுகிட்டு. ஓகே என்னன்னா எனக்கு எல்லாமே நீங்க தான், அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க சொல்லியிருக்காங்க. ஓகே அவங்க கோயிலுக்கு போகும்போது ரொம்ப அதெல்லாம் அசிங்கமா திட்டி எல்லாம் பண்ணதுனால மனம் உடைஞ்சுதான் அவங்க போய் அந்த தென்னை மரத்துக்கு போடுற மருந்து அங்க வாங்கி தான் அவங்க வந்து குடிச்சிட்டு கார்லயே வந்து அவங்க உயிரை வந்து அவங்க மாய்ச்சிருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் தாண்டி ஏன் இதுல வந்து நம்ம திரும்ப திரும்ப வரதட்சணை கொடுமை, ஏன் வன்கொடுமைன்னு சொல்றோம்னா, இந்த பெண்ணுக்கு போட்ட நகைகள் 500 பவுன் 70 லட்சம் ரூபாய் வர்த்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது மட்டும் இல்லாம இல்ல இதுல 300 பவுன் தான் இருக்க மாதிரி இருக்கு, இல்ல இது இல்ல நீ போய் எடுத்துட்டு வா வெயிட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி என் பையனுக்கு தனியா பிசினஸ் வைக்கணும் 100 கோடி ரூபாய் போயிட்டு வாங்கிட்டு வா, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. 100 கோடி நம்ம ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்றது பெண்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். முக்காவாசி இளம் பெண்கள் பாதிக்கப்படுறது அவங்களுடைய மாமியாரால அதிகபட்சமா இருக்குங்க. அது நம்ம என்ன இன்னைக்கு சில வீட்டுல சில மாமியார்கள் நம்மளே ரியல் கேஸ்ல பார்த்திருக்கோம். என்ன வந்து இவ அம்மா மாதிரி நினைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அதே டைம்ஸ் எஸ் சில மருமகள்கள் வந்து அம்மா மாதிரி நினைக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல, சில மருமகள் நல்லா வரவங்களையும் மாத்துறது இன்னைக்கு யாரு? மாமியார் தானே மாத்துறாங்க இந்த இடத்துல. கண்டிப்பா அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா முதல்ல மாமியார் பொண்ணு மாதிரி பார்க்கணும்ல, பார்த்தாதானே அந்த இடத்துல வந்து இருக்கும். இது வந்து கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரா பாசத்தை கொட்டி கொடுத்து ஒருத்தவங்க ப்ராப்பரா இல்லைனாலும் இவங்களையும் அப்படி அது மாத்திடும். இல்ல மாமனார் மாமியார் தான் கொடுமை, புருஷனை நம்பிதானே அந்த பொண்ணு வந்திருக்கா, அந்த புருஷன் சப்போர்ட்டா இருந்திருக்கணும்ல, இல்ல அப்பா அம்மா புரிய வைக்கணும்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்ய தவறிடுறாங்க இந்த இடத்துல. என்னன்னா எங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுதான் இருக்கணும், டார்ச்சர் பண்ணா நானும் உனக்கு கூட சேர்த்து டார்ச்சர் தான் பண்ணுவேன், இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். சில பேர் இன்னும் எவ்வளவு பேர் வந்து அந்த பெண்ணுடைய ஜாபுக்காக யோசிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. நீங்க நகையும் போடணும் எல்லாமே போடணும், காலத்துக்கும் நீ வேலைக்கு போகணும், வேலைக்கு போறதை நிறுத்திட்டா அந்த மாதிரி நம்ம ஒரு கேஸ் பார்த்தோமே, கவர்மெண்ட் வேலைக்கு போல அந்த பொண்ணு கிளியர் பண்ணலன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்கல்ல வீட்டுல தூக்கு போட்டு, இந்த மாதிரி எவ்வளவு கேசஸ் நம்ம பாக்குறோம். ஏன்னா இதுலயும் அதே மாதிரி தான், இதுல எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு சூசைடுக்கு தூண்டுறதே முதல் குற்றம் தானே இந்த இடத்துல. ஏன்னா யாருமே ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளி போயிட்டு வந்துட்டு சூசைட் பண்ணி வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க தானே. கண்டிப்பா இந்த பெண் பண்ண மாட்டாங்கன்னு தாண்டி அதான் இந்த மாதிரி பெண்கள் இருக்கும் போது அவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்துட்டு தைரியம் இல்லைன்றது. எல்லாத்த விட சாகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இருக்கா இல்லையா? கண்டிப்பா அதையே செய்ய அந்த முடிவை எடுக்கிற அளவுக்கு தூண்டி இருக்காங்க. கண்டிப்பா அந்த டவுரி ஹராஸ்மெண்ட்டுக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கும் போய் கொடுத்தோம்னா எஃப்ஐஆரே போடலாம் அந்த இடத்துல இல்லையா, கோர்ட் டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போடலாம். அதுதான் இவங்க திரும்ப அதை தான் சொல்றாங்க, ஃபேமிலிக்கு அசிங்கமாயிடும், என்னாலேயும் உங்களுக்கு மேலும் கஷ்டம் வேணான்றது. இதுல இருந்து ரெண்டு விஷயம் ரெண்டு சைடு கத்துக்கணும். ஒண்ணு
இந்த மாதிரி அதான் பாதிக்கப்படுற பெண்கள் தயவு செஞ்சு ரொம்ப தைரியமா முடிவெடுங்க, எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இல்லையா நீங்க இண்டிபெண்டா இருங்க அந்த இடத்துல. ஓகே, பெற்றோர்கள் தயவு செஞ்சு இந்த பஞ்சாயத்து பண்றேன் விட்டா சரியாயிடும், கொஞ்ச நாள் அனுசரிச்சா போயிடும், வாழ்க்கை சரியாயிடும், ஏன்னா இப்பதானே கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, 1 வருஷம் போனா சரியா, ஒரு குழந்தை வந்தா சரியா போயிடும் இப்படின்னு தயவு செஞ்சு பெற்றோர்கள் நினைக்காதீங்க. அதனுடைய விளைவு உங்க பொண்ணையை நீங்க இழந்துருவீங்க. ஆமா, நிறைய பேர் இன்னும் வெளியில சொல்லாம சஃபர் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அது அவங்கள சைக்கலாஜிக்கலா தள்ளி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு எவ்வளவு பேர் போறாங்க. அப்புறம் அதை வச்சு லூசுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு விஷயம் இந்த புருஷ வீட்டுல அதுவும் ஒண்ணு நடக்கும். இந்த மாதிரி நிறைய ரியல் கேசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ரிப்போர்ட் ஆகுறது இந்த மாதிரி சில கேசஸ் மட்டும்தான். இப்போ ரிதன்யாவுடைய கணவர் கவின், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி, இவங்க 3 பேர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும்? என்ன அப்படின்னா இந்த ஆடியோ நோட்ஸ் பெரிய ப்ரூஃப் ஆக்சுவலி. ஓகே, இங்க சொல்லும் போது ஊர் மக்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல முற்றுகையிட்டு அவங்களோட உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்க மாட்டேன்னு சொன்னப்போ அங்க வந்து இல்ல போலீசார் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்ல ஆர்டிஓ விசாரணை நடந்துட்டு இருக்கு, ஏன்னா கல்யாணம் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னா டவுரி ஹராஸ்மெண்ட் வேற இருக்கு, 7 இயர்ஸ்க்குள்ளும் போது ஆர்டிஓ விசாரணை கண்டிப்பா தேவை அந்த இடத்துல. ஸோ ஆர்டிஓ விசாரணை நடந்துட்டு இருக்கு, நாங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க உடலை வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல. கண்டிப்பா இல்ல 1 இல்ல 2 இல்ல எல்லாமே இருக்கு. கிரிமினல் ஆக்ட் பிஎன்எஸ் வந்துரும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்துரும், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துரும், எல்லாமே வந்துரும் இல்லையா உள்ள. ரிதன்யாவோட கணவர், மாமியார், மாமனாருக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுப்பாங்க? அதிகபட்சம் தண்டனைனா உங்களுக்கு வந்து 10 to 20 வருஷம். ஓகே, இதுல லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ன்றது இன்னும் என்னென்ன மாதிரி உள்ள ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் டிசைட் ஆக முடியும். மினிமம் 10 to 20 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் வந்து ஒரு லைஃப் ஆச்சு நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். நிச்சயமா கிடைக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல. ஓகே, அதாவது மினிமம் 7 to 10ன்றது ஒரு ஏன்னா எல்லாமே உள்ள ஆக்ட் கன்சிடர் ஆயிருக்கு இல்லையா. அதுல நான் சொன்ன மாதிரி 1 இல்ல 2 இல்ல எல்லாமே ஒரு கல்யாணமான ஒரு பெண் என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்க கூடாது. ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே அடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. அதுல வந்து பிசிக்கல் வயலன்ஸ் இருக்கு, மென்டல் வயலன்ஸ் இருக்கு, எமோஷனல் வயலன்ஸ் இருக்கு, தென் எக்கனாமிக்கல் வயலன்ஸ், பணம் சும்மா கேட்டு டார்ச்சர் பண்றது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல பெண்கள் வேலைக்கு போவாங்கன்னா பெண்களோட ஏடிஎம் கார்டு யார்ட்டு இருக்கு, நாளைக்கு போயிட்டு ஒரு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போனனால 100 ரூபா, உனக்கு எதுக்கு 100 ரூபா, இவ்வளோ விடுங்க. ஒரு நாப்கின் வாங்கணும்னா, ஒரு இன்னஸ் வாங்கணும்னா இன்னைக்கு இன்னைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே தான் எக்கனாமிக்கல் வயலன்ஸ் ஆக்சுவலி. சும்மா இப்போ எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களை கத்தியால எடுத்து குத்தனாதான் சாகுறதுன்னு கிடையாது. நீ எல்லாம் ஏன் உயிரோட இருந்தா என்ன பண்ண போற, நீ எல்லாம் செத்து போயிரு அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் லைக் எமோஷனல் வயலன்ஸ். ஸோ பிசிக்கல் வயலன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த கேஸ்ல இருக்கு. பத்தாதத்துக்கு டவுரி ஹராஸ்மெண்ட்டும் இருக்கு. இங்க எல்லாருமே கேட்கறாங்க பணம் இருக்கும்பா அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு. பணம் இருக்கோ இல்லையோ, மக்களோட மைண்ட் செட் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா விளைவு வந்து ஒரு உயிர் போறதா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்களே, அன்னைக்கே பொண்ணை வந்திருக்கலாம், நடுவில் கூட என்ன சொல்றாங்கன்னா, நடுவில் கூட ஒரு நாள் நான் பொண்ணை என் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ அந்த பொண்ணுக்கு மைண்ட்ல என்ன செட் ஆயிடுச்சாங்க, முதல்ல அவங்க நம்மளை வந்து கன்சோல் பண்ணி அனுப்பிட்டாங்க, திரும்ப அந்த மாதிரி வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு வச்சு அனுப்புனா நம்ம என்ன பண்றது? அவங்களே சொல்லியிருந்தாங்க பஞ்சாயத்து எல்லாம் வந்து சலிச்சு போச்சு. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு மன வலிமை கிடையாது, தன்னம்பிக்கை எல்லாமே எனக்கு போயிடுச்சுங்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே அதான் யோசிக்கணும். இப்போ ஒரு பெண் வந்துட்டு அவங்க சொல்றாங்க இல்லைன்னா எல்லாரும் பொய்ன்னு நினைச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. சும்மா யாருமே வந்து எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஓகே, சில பேர் அது வேற கேட்டகரி. ஓகே, போகும்போது இல்லை நான் இந்த லைஃப்பை விட்டு வெளில வரணுன்றதுக்காக நான் வேற ஏதாவது ரீசன் கூட சொல்லுவாங்க, நான் இவ்வளோ வயலன்ஸ் அனுபவிச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பேரண்ட்ஸும் ரொம்ப அவேராக தான் இருக்கணும். நான் இவ்வளோ சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஸோ இனிமேல் வந்துட்டு வந்தினா நல்லா இருக்காது, நீ அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழு அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களும் இந்த முடிவை எடுத்துறாதீங்க. அதை தாண்டி லைஃப் நிறைய இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ஆச்சு அவங்களுக்கு? நிச்சயமா என்னோட கேள்வி மாதிரி தான் நிறைய ரிதன்யாக்கள் சாகாம இப்போ வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சரி, அவங்கள நீ இது உன் வாழ்க்கையும் தலையெழுத்து நீ வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்ற பெற்றோர்களுக்கும் சரி, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி தெரியுமா ஆயிடுது, குழந்தைக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு எவ்வளவோ பேரண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம ரியல் லைஃப் டைம்லேயே பார்க்குறோம். இன்னும் ஹஸ்பண்ட் நைட்டு வந்து வயலன்ஸ் பண்ணிட்டு சிகரெட் அல்ல சூடு வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அவங்களையும் குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னும் போது குழந்தைங்களுக்காக பொறுத்துக்கிறோம். நாளைக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, அந்த குழந்தை இதை பார்த்து வளரும் போது என்ன ஆகும், கண்டிப்பா அந்த குழந்தையும் நாளைக்கு அவங்களுக்கு வரப்போற பொண்ணையும் கூட போகிற அக்கா தங்கச்சியும் இப்படி பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. இன்னும் சில பேரண்ட்ஸ், சில தாய்மார்கள் இன்னைக்கு என்னன்னா ரொம்ப லைக் சேஃப் ஆயிடுறாங்க. நாளைக்கு ஆக்சுவலி சில பேர் வரவங்களா சொல்றாங்க, மேம் என் பையனுக்கு 1 வயசு 2 வயசு தான் ஆகுது மேம், பட் ஆனால் அவர் பண்ற அதே பிஹேவியரை என் பையன் பண்றான். ஓகே, ஒரு 4-5 வயசு ஆகும்போது அவன் தங்கச்சிக்கிட்ட அதையும் அவன் காட்டுறான். அந்த டாமினேஷன் இருக்கு, அதை அடிக்க போறது அந்த விஷயம் இருக்கு. இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும், ஏன்னா அதை பார்த்து வளர்ந்தா என் பையனும் காட்டு மிராண்டி அங்கே வளர்ந்துருவான், என் பொண்ணு பாதிக்கப்பட்டுருவா. ஸோ அந்த பெண் மனசுல எப்படி ரெஜிஸ்டர் ஆகும், அந்த குழந்தை மனசுல ஆண்கள்னாவே இப்படிதான் ஆண்களை வெறுத்துருவாங்க. அந்த ஆணுக்கு என்ன ஆயிடும், அந்த குழந்தைக்கு பெண்கள்லாம் நம்ம அடிமைப்படுத்தி வைக்கணும், நம்ம அப்பா மாதிரி. ஏன்னா சொசைட்டி செகண்டரி, சொசைட்டி பார்த்து வளர்றது, படிச்சு வளர்றது எல்லாமே செகண்டரி. பட் வீட்டுல இருந்து என்ன கத்துக்கிறாங்கன்றது தான் பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா டைம்லி டிசிஷன் மேட்டர்ஸ் டு சேவ் லைஃப். அது வந்து இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்தி தான்.
திருப்பூர் ரிதன்யாவுடைய டவுரி கேஸ் பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.